எபிசோடு ஸ்டார்டிங்லே இந்த டைம் நம்ம வந்து யார் அடுத்த கிளாஸ்க்கு போறாங்க அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு லெட்ஸ் வெல்கம் அசாய் கியோசுகேன்னு கூப்பிடும்போது எல்லாரும் பாக்குறாங்க. ஆமா, டெஃபினட்டா வந்து இவன் தான் வந்து ரொம்பவே அற்புதமான பெர்ஃபார்மன்ஸ அந்த ஃபெஸ்டிவல்ல கொடுத்தான், சப்ளைம் ஹெவன் ஃபெஸ்டிவல்ல. ஸோ ரியலி பார்க்கணும்னா இவன் வந்து ஒரு ஹியூமன் கூட தெரியல, அவ்வளவு இன்சியான பெர்ஃபார்மன்ஸ் இவன் கொடுத்துருக்கான். உடனே நம்ம டிசைபிளும் ரொம்ப ஹாப்பியா வரான். இது நான் வந்து நேச்சுரல் தான், ஏன்னா அவருடைய மாஸ்டரு அப்படின்னு சொல்லி அவனும் பெருமைப்படுறான். நம்ம ஹீரோ வந்து ஸ்டேஜுக்கு போறான். இது என்ன செரிமனின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து இவங்களுக்கு பதக்கம் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ கெஸ்ட் யாரும் இல்லை, நம்மளுடைய இன்வால்வ் தான். அவர் வந்து ஸ்டேஜுக்கு வராரு. வந்து நம்ம ஹீரோக்கான மெடலை கொண்டுட்டு வராரு. அதை கொண்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க, நீ வந்து அந்த சப்ளைம் ஹெவன் ஃபெஸ்டிவல்ல நல்லாவே வந்து எங்களை என்டர்டைன் பண்ண, அதற்கான ஹானர் தான் இதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பெஷல் கிளாஸ்க்கு நம்ம ஹீரோ போனோம் பாத்தீங்களா, அந்த சர்டிபிகேட் வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. அசாய் கியோசுகி நைட்டினோட எஸ்டேட்டுக்கான்னு சொல்லிட்டு அவனோட காது கிட்ட பேச சொல்றாங்க. எல்லாரும் பாக்குறாங்க, ஏய் வெயிட் பண்ண, அவர் அவங்க கிட்ட ஏதாவது சொன்னாரு போலேன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இவரை வந்து ஒரு பெரிய லெவல் நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட்ட பேசினோடனே அவங்க வந்து காசிப் மாதிரி பேசுறாங்க. உடனே ஹீரோ வந்து அவர் கொடுத்த அந்த கிஃப்ட் வந்து கொஞ்சம் கசக்கிட்டு, இன்கால்ஃப் நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு மைண்ட்ல யோசிக்கிறான். இருந்தாலும் வந்து நைட் ஆகிடுச்சு. உடனே வந்து ஹீரோ இன்கால்ஃபோட வீட்டுக்கு தான் போறான். அவங்களுடைய பட்லர் வந்து வரவேற்கிறாரு. அசாய்க்கு யோசிக்கிறேன், நீங்க உங்களை தான் எதிர்பார்த்து காத்துன்னு இருந்தேன். தென் ஹீரோ வந்து யோசிக்கிறான், இன்கால்ஃப் வேண்டியத்தை பேச நினைக்கிறான். சோ இவனுக்கு தெரிஞ்சிருச்சா நான் தான் வந்து மிஸ்அண்டா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு, அப்படின்னா வந்து எனக்கு நேரமே இல்லையே ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு, அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா எனக்கு வேற வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஏன்னா ஒன்னும் அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகல இன்கால்ஃப் லெவலுக்கு. ஏன்னா வந்து இன்கால்ஃப்ன்றவன் மிச்ச கண்டகிராம் சயின்ஸை கவர் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டா தான் இருப்பான். தென் ஹீரோ வந்து டோரை திறந்து உள்ள வரான். பாத்தீங்கன்னா ஒரு டைனிங் ஏரியா மாதிரி இருக்குது. நீ வந்துட்டியா, உட்காரு அவன் சொல்லி இன்கால்ஃபும் சொல்றான். நம்ம வந்து இந்த மீலுக்கு அப்புறம் பேசுவோமே. அப்ப ஹீரோ வந்து எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு, என்ன இது அப்படின்னு கேட்கும்போது இன்கால்ஃபும் சொல்றான், அகைன் நான் சொல்றேன், நீ வந்து அந்த சப்ளம் ஹெவன் ஃபெஸ்டிவல்ல இம்ப்ரெசிவான பெர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண அப்படின்ட்டு சொல்றான். அதே போல நீ வந்து அந்த டாப் ஃப்ளோர்ல சேர்ந்த அந்த பேட்டில்ன்றது அனைவரது கவனத்தையும் வந்து ஏத்திருச்சு. நீ வந்து எக்ஸாக்டா எந்த விஷயத்த மறைக்கிற. உடனே ஹீரோ வந்து ஸ்வெட் ஆகுது. இல்ல, இவனுக்கு வந்து உண்மையில தெரிஞ்சிருச்சா நான் தான் வந்து கொய்ச்சிருன்னு சொல்லிட்டு, இவன் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நான் ஆன்சர் பண்ண எதிர்பார்க்கறான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ரொம்ப பேனிக் ஆகுறான். ஏன்னா வந்து அந்த ஃபியூஷன் மேஜிக்க ஹீரோ வந்து டாப் ஃப்ளோர்ல பயன்படுத்திருப்பான். இவாக்காவோட லைஃப் ஒர்க்கே அதுதான். அதாவது 20 வருஷம் அவனுக்கு ஆயிருக்கும் இதை கிரியேட் பண்றது. தென் இன்கால்ஃப் கேட்கிறான், நீ அதை ஏன் பயன்படுத்தின, எனக்கு அது தோணுதல் நான் பயன்படுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசாயம் ரிப்ளை பண்றான். அப்ப யோசிக்கிற, நல்ல வேலை இவன் வந்து என்னோட மேஜிக்கை பார்த்து ஆர்வமா இருக்கான் போல. அப்ப என்ன சொல்றான்னா, நான் வந்து ஜப்பான்ல இருக்கும் போது இவாக்கோ அவரு தான் எனக்கான ஸ்பெஷல் ட்ரைனிங்னா வந்து ப்ரொவைட் பண்ணுவாரு. உடனே வந்து இன்கால்ஃபும், ஓ அப்படியா, அவங்ககிட்ட தான் இந்த ஃபியூஷன் மேஜிக்கை நீ கத்துக்கினியா, அப்படின்னா சரி. அப்ப அசாயம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இவாக்கோவை புகழ்ந்து சொல்லுவான். உண்மையை சொல்லணும்னா அவர் வந்து ஒரு நல்ல டீச்சரு, அவர்கிட்ட இருந்து தான் நான் எல்லாத்தையும் கத்துக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிட்ட வந்து எக்ஸ்ட்ரா எடுத்து உருட்டுவான். அப்ப இன்கால்ஃபும், அது உண்மையிலே நல்ல விஷயம்தான், எனக்கு தெரிஞ்சு நீ அந்த ஃபியூஷன் மேஜிக்கா மாஸ்டர் பண்ணிட்டு, பட் உன்னோட பவரை எக்காரணம் கொண்டு நீ வந்து மிஸ்யூஸ் பண்ணாத. அப்படி பண்ணனா உன்னோட முடிவுன்றது அந்த மிஸ்அட்ட போயிச்சிட போலதான் வந்து முடியும். ஏன்னா வந்து இந்த உலகத்தை அவன் தான் வந்து அழிக்க நினைச்சான். உடனே ஹீரோ வந்து ஆக்குலனா ஃபேஸ் வச்சு அவனை பாக்குறான். உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், ஒரு ட்ரிபிள்எஸ் ரேங்க் டஞ்சன் டிசாஸ்டர் 20 வருஷம் முன்னாடி நடந்துச்சு. அது பார்த்தனா வந்து மிசாட்டோ தான் வந்து அந்த அழிவை ஏற்படுத்தினான் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த இதையும் வந்து நம்ம ஹீரோ மேலேயே வந்து தெரிய போட்டுருவானுங்க.
இவனுங்கன்னா வந்து நம்ம மிசட்டை வந்து பிட்ரே பண்ணிட்டு பென்டகிராம் சயின்ஸ வந்து அவதாரம் எடுத்திருப்பாங்க. அப்ப என்ன சொல்றேன்னா, அந்த மான்ஸ்டரை கொண்டு வந்ததே அவதான். அவன்கிட்ட அந்த அளவுக்கு ஒரு பவர் இருந்ததால வந்து அந்த பவரை வந்து அவன் தவறா பயன்படுத்தான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து நீ வந்து மிஸ்அட் மாதிரி மாறிடாதுன்னு சொல்லிட்டு இன்கால்ஃப் வந்து அட்வைஸ போடுறான். அதே போல அவன் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வந்து அவன் ஏமாத்தினான். இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா வந்து இன்கால்ஃப் விட்ட போடும்போது நம்ம ஹீரோ வந்து வாட் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். அப்ப என்ன சொல்றான்னா, இந்த மிஸ்அட்ட குயிச்சிருன்றவன் எல்லாத்தையும் வந்து அடிக்க நினைச்சதாவும் இந்த பென்டகிராம் சயின்ஸ்ன்ற இந்த 5 பேரும் தான் வந்து லக்கிலி இந்த டிசாஸ்டர்ல இருந்து இந்த வேர்ல்டை காப்பாத்துனதா வந்து நம்ம அசாகிட உருட்டுறான். ஹீரோ வந்து ரொம்ப கடுப்பாகிறான். உடனே இன்கால்ஃப் அதனாலதான் நான் வந்து உன்னை வார்ன் பண்றேன். உன்னோட பவர் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. அதனால வந்து இந்த பவரை பயன்படுத்தி நீ வந்து கேட்டதுக்கு அகேன்ஸ்டா வந்து ஃபைட் செய்தாகணும். நம்ம அசையன் சொல்றான், நான் வந்து டெஃபினட்டா இதை வேணா செய்வேன், இன்னுமே வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்குன்னு சொல்லிட்டு கண்ணுல ஒரு ஃபயரோட சொல்லும்போது இன்வால்வ் அவனை பார்த்துட்டு எஸ் ஷூர் நீ வந்து எனக்கு இன்னுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கா தென்படுற அப்படின்னா வந்து நான் உனக்கு ஒரு ரிவார்டு கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட போகும்போது ஹீரோ வந்து ரிவார்டுன்னு பார்க்கும்போது ஆமா நான் வந்து நெக்ஸ்ட் ட்ரைனிங் சைக்கிளுக்கு உன்னை வந்து என்னோட ஸ்பேரிங் பார்ட்னரா வந்து சூஸ் செய்யறேன். உடனே ஹீரோ வந்து இது எனக்கு உண்மையிலே வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம் தான், நான் வந்து டெஃபினட்டா அவங்கள வந்து ஃபேஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்கால்ஃபோட வீட்டுல இருந்து வெளில வரான். தென் அவன் சொல்றான், உண்மையிலே இந்த ரிவார்ட்ல வந்து என்னுடைய 20 வருஷத்து பகைய வந்து நான் தீர்த்துக்க போறேன், எப்படின்னா இன்கால்ஃப கிரஷ் பண்றது மூலியமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோட முடிக்கிறாங்க. எபிசோட் ஸ்டார்டிங்ல ஸ்பெஷல் கிளாஸ் பீரியாடிக் ட்ரைனிங் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. அதாவது இன்னைக்குதான் வந்து இவங்களோட ட்ரைனிங்ன்றது ஆரம்பிக்க போகுது, எஸ்பெஷலி வந்து ஸ்பெஷல் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. அப்போ வந்து எல்லாரும் ஜெலஸ் ஆகுறாங்க, இன்கால்ஃப் வந்து இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நான் ஆசைப்படுறேன் அவர் என் கூட வந்து ட்ரெயின் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்ட்டு பேசிட்டே போகும்போது நம்ம ஹீரோவை பார்த்துட்டு பயந்து ஓடுறானுங்க. ஏன்னா வந்து ஹீரோ வந்து டெரர் ஃபேஸ்ல அவங்கள பார்த்து முறைச்சான். ஃபைனலி வந்து இன்னைக்கு என்னோட ஸ்கோரை வந்து நான் செட்டில் பண்ண போறேன், அது 20 வருஷத்து பகையே தீர்த்துக்க போறேன். இன்கால்ஃப் வந்து ப்ராமிஸ் பண்ண மாதிரி இன்னைக்கு என் கூட வந்து டியூல் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். அப்படின்னா வந்து எனக்கு உண்மையில வந்து ஆர்வமா இருக்கு, நான் கத்துக்கின எல்லாத்தையும் வந்து இதுல இறக்க போறேன். என்னோட கத்துக்கின அனைத்து வித்தையும் பயன்படுத்தி இன்கால்ஃப கம்ப்ளீட்டா வந்து கிரஷ் பண்ண போறேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னை ஏமாத்தினதுக்கு இன்னைக்கு அவன் கண்டிப்பா வருத்தப்படதான் போறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசாயம் யோசிக்கிறான். ஆல்ரைட், இன்னைக்கான பீரியாடிக் ட்ரைனிங்கை நாம ஆரம்பிக்கலாம். லார்ட் இன்கால்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்கால்ஃபும் உள்ள வரான். அப்ப என்ன சொல்றேன்னா, இன்னைக்கான ஸ்பேரிங் வந்து நான் ஆல்ரெடி வந்து டிசைட் செய்துட்டேன். அதனால வந்து என்னோட ஆப்போனன்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா அசாய் கியோசிக்கு, முன்னாடி வா அப்படின்னு கூடும்போது உடனே நம்மளோட டிசைபிளும் பாக்குறான், பரவாயில்ல கிளாஸ் ஸ்கிப் பண்றது கூட ரியலி ஒர்த்தா தான் இருக்குது, ஏன்னா இந்த மாதிரி தரமான சண்டைனா என்னன்னு பார்த்துருக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கதான் வந்து நம்மளோட ஷிரட்டாவும் இருக்காங்க. அப்ப வந்து நம்ம டிசைபிளும் பாக்குறோம், இந்த பொண்ணு அன்னைக்கு நம்ம சப்ளம் ஈவென்ட் ஃபெஸ்டிவல பார்த்தோமேன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மாஸ்டருக்கும் இவங்களுக்குள்ள ஏதாவது விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளே குறுகுறுன்னு பாக்குறான். உடனே நம்ம ஷிரட்டாவும் பார்த்துட்டு இவன் என்ன வியர்டா பாக்குறான், இவனை வந்து நம்ம இக்னோர் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ட்விட்டர் ஃபேஸ்ல காட்டுறாங்க. அப்ப ஷிரட்டாவும் யோசிக்கிறாங்க இவங்களோட டியோல பத்தி. பென்டாகிராம் செயின்ட்னு சொல்றாங்க, அதே போல இந்த உலகத்தோட ஹீரோன்ட்டும் சொல்றாங்களே, இவனோட ஆப்போனண்ட்டுக்கு அகைன்ஸ்டா எந்த அளவுக்கு பிளான் செய்யறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஓகே நாம ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இன்கால்ஃபும் சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ வந்து மைண்ட்ல யோசிக்கலாம், இன்கால்ஃப்ன்றவன் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் ஃபைட்டர் இந்த பென்டகிராம் சயின்ஸ்ல. ஏன்னா வந்து இந்த இவாக்கோ, லீரோக்ஸ் இவங்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இவன் வந்து கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்ட் லீக்ல இருக்கான். அப்ப இன்கால்ஃபும் சொல்றான், இன்னைக்கு ஒருத்தன் முட்டி போட போறான்னா அது நீயா தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மூவ் நானே மேக் பண்றேன்னு சொல்லிட்டு அவனுடைய ஆராவை பயன்படுத்தி
காத்துல ஒரு பஞ்ச் அடிக்கிறான். அது பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் வந்து டிராவல் ஆகுது. ஸ்டூடெண்ட்ஸ்னா என்ன ஒரு மேஜிக், இது என்ன விண்ட் மேஜிக்கா அப்படின்ட்டு பாக்குறாங்க. அப்ப ஷிரட்டா சொல்றாங்க, இல்ல, அவன் கொடுத்த ஒரு சாதா பஞ்சே வந்து இந்த மாதிரி ஏர் வேவ்ஸே வந்து சேஞ்ச் பண்ணது அப்படின்ட்டு சொல்றாங்க. தென் வந்து நம்ம ஹீரோ யோசிக்கிறான், இது வந்து பாடி என்ஹான்ஸ்மெண்ட் மேஜிக் கிடையாது, நான் இதை வந்து கண்டிப்பா கவுண்டர் செய்தாகணும்னு சொல்லிட்டு அவனுடைய எர்த் மேஜிக்கை வந்து பயன்படுத்துறான். அவன் நம்ம ஹீரோ என்னதான் மேஜிக் பயன்படுத்தி இருந்தாலும் அந்த ஷாக் வேவ்ஸ்ன்றது ஹீரோவுடைய அந்த எர்த் பேரியரே வந்து உடைச்சிடுது. இருந்தாலும் ஹீரோ வந்து அதை பிளாக் பண்ணி மேனேஜ் பண்ணிட்டான். அப்ப யோசிக்கிறான், என்ன விதமான மேஜிக்கா இது இருக்கும், எனக்கு வந்து உண்மையிலே புரியலையே, ஒரு லாரி வந்து மோதின மாதிரி இருக்குது, நான் வந்து இதை கண்டிப்பா வந்து கவுண்டர் செய்தே ஆகணும். அப்ப இன்கால்ஃபும் சொல்றான், இது வந்து ஜஸ்ட் ஒரு பாடி என்ஹான்ஸ்மெண்ட் மேஜிக் கிடையாது, இது வந்து நானா கிரியேட் பண்ண ஒரு மேஜிக் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சரமாரியான தாக்குதல் கொண்டு அட்டாக் செய்யறான். நம்ம ஹீரோ வந்து அவனோட விண்ட் மேஜிக்கை பயன்படுத்தி டாஜ் தான் பண்றான். அப்ப வந்து நம்மளுடைய டிசைபிளும் பாக்குறான், என்ன நம்மளுடைய மாஸ்டரே வந்து புஷ்பேக் பண்றானே இவன் அப்படின்னு பார்க்கும்போது, அப்ப நம்ம இன்கால்ஃப் யோசிக்கிறோம், என்ன விண்ட் மேஜிக் யூஸ் பண்ணி நீ வந்து தப்பிச்சு போறியா, உன்னோட இன்ஸ்டிங்னா வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்குது, இருந்தாலும் வந்து இந்த ஃபைட் ஒன்றும் முடிவு பெறலன்னு சொல்லிட்டு அட்டாக் செய்யறான். நம்மளோட அசாயம் வந்து சேம் டாஜ் தான் பண்றான். அப்ப என்ன சொல்றான்னா வந்து, நம்ம இந்த மாதிரி சும்மா ஹோல் பேக் மட்டும் பண்ணக்கூடாது அவன் சொல்ற, என்ன யோசிக்கிறான். நம்ம இன்வால்வ் பாக்குறான், என்ன அவன் வந்து நவராம நிக்கிறானே. அப்ப என்ன யோசிக்கிறானா நம்ம அசாயம், இவனை வந்து நம்ம எப்படியோ கவுண்டர் செய்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ராக் வந்து உடஞ்சு ஸ்டோன்ஸ் தான் மாறிச்சு பாத்தீங்களா, அது எல்லாத்துக்கும் கூட வந்து இவனோட விண்ட் மேஜிக் வந்து பயன்படுத்துறான். ஷேர்ட்டாவும் யோசிக்கிறாங்க, இந்த மேட்சுக்கு இவன் வந்து ஃபெஸ்டிவலை பயன்படுத்தாச்சுன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம ஹீரோ அசாயம் வந்து ஃபியூஷன் மேஜிக் அப்படின்னு பயன்படுத்தி நம்மளுடைய இன்கால்ஃப் அட்டாக் பண்றான். இன்கால்ஃப் வந்து அசால்ட்டா அவனுடைய ஹேண்ட்ஸ்லயே வந்து இதை பிளாக் செய்து வந்து ஈஸியா வந்து கேன்சலும் பண்றான். அப்ப நம்ம அசையும் யோசிக்கிறான், இவன் வந்து டெஃபினட்டா இந்த 20 வருஷத்துல ஸ்ட்ராங் ஆயிட்டான். அப்ப இன்கால்ஃப் பாராட்டுறான், வெரி குட், நீ வந்து ரொம்பவே நல்லா பண்ணன்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை வந்து அன்லீஷ் பண்றான். இதுக்கு முன்னாடி சும்மா தான் விளையாடினான் போல, இப்பதான் உடம்பு ஃபுல்லா வந்து ஆரோ கோட்டடா மாறுது. அப்ப வந்து ஹீரோ யோசிக்கிறான், என்ன மேஜிக் இது அப்படின்னு யோசிக்கும் போது அவன் இப்பவா சண்டைக்கு அப்படின்ட்டு கோபுரத்தோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.